இன்றைக்கி நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டு பப்பாளி காயும் போட்டு ஒரு குழம்பு கணக்காக வைக்க போகிறோம். குழம்புனா ஒரு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இப்போ பாசிப்பருப்பு நல்லா கழுவி அதில் போட்டிருக்கோம், பப்பாளி காய் போட்டிருக்கோம். பப்பாளி காய் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடும். இதில் தக்காளி போடுறோம், பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், காரத்துக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் போடுறதில்ல. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம், கொஞ்சம் பெருங்காயம், பருப்பு போட்டிருக்கிறதுனால பெருங்காயம் போடுறோம், இல்லைன்னா போட வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம சாப்பாட்டோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கூட்டு கணக்காகவும் வைக்கலாம். நான் இப்போ வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். நல்லா 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணுவோம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். நல்லா வந்துடுச்சு. பப்பாளி காயும் பாசிப்பருப்பும் நல்லா கெட்டியாக கூட்டு மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி தாளிக்க வேண்டியது. பாத்திரத்தை வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா தான் நல்லாயிருக்கும். இது பப்பாளி கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். இது வந்து தேங்காய் எண்ணெய் குழம்பு தாளிக்கிறதுக்காகவே வாங்கி வச்சுருக்கோம். கடுகு போடுறோம், கொஞ்சமாக சீரகம் போடுறோம், கடுகும் சீரகமும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயம் போட போகிறோம். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ வெங்காயம் போடும். இப்போ 2 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன், வத்தல் போடுறோம். ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம வந்து காயிலேயே வேக வச்சுருக்கோம் போட்டு, இருந்தாலும் கொஞ்சம் 2 வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதங்கும். தேங்காய் எண்ணெயில் வந்து வெங்காயம் வதக்கும் போது அப்படி ஒரு மணமாக இருக்குது, வீடே மணக்கு, ரொம்ப சூப்பரான மணமாக இருக்குது. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பப்பாளி காயத்துக்கு தட்டுறோம். பப்பாளியும் பாசிப்பருப்பு இது வந்து நமக்கு சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மசாலாவை விட உங்களுக்கு இந்த காய்கள்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பப்பாளி காயை வந்து ரொம்ப முத்தா காயாக இருக்கக்கூடாது, பழம் மாதிரி ரொம்ப பிஞ்சு காயாகவும் இருக்கக்கூடாது, நார்மலான உதக்காயாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நம்ம கடைசியாக தான் உப்பு போடுறோம். ஏன்னா உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டால் சில பருப்புகள் வேகாது, காய் வேகாது. அதனால் நம்ம இறக்க போகும்போது உப்பு போடுறது தான் நல்லது. ஆனால் மசாலா வந்து இதில் ஒட்டிடும். உப்பு வந்து நம்ம காயில் வந்து பிடிச்சிக்கிறோம். சில இதில் பிடிக்காது, ஆனால் அந்த காயில் பிடிச்சிக்கிறோம். நல்லா குழையாக இருந்துருக்குல்ல. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை வந்து லேசாக தூவி விடுவோம். இது வந்து நம்ம தேங்காய் திருவியில் திருவணும், மிக்சியில் அரைச்சதில்லை. இதை வந்து நம்ம போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றது. பப்பாளி காய் உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கெல்லாம் வந்து பப்பாளி காய் சாப்பிட்றது நல்லது, பழமும் நல்லது, காயும் நல்லது. நம்ம காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைகள்லாம் சாப்பிடுங்க.
சின்ன பிள்ளைய வந்து அந்த காயெல்லாம் மென்று சாப்பிடாதுங்க. அதனால் இப்படி நம்ம கூட்டாக வச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு வந்து எந்த புளிக்குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி காய் வச்சிட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.